ஒரு சக்கரை வியாதிக்கு நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகள் ஒரு 6 மாசத்துல இருந்து 12 மாசத்துக்குள்ள அதை டோசேஜ் ஏத்திட்டு தான் இருக்கீங்க. அப்பனா அது என்ன உங்க உடம்புல பண்ணுச்சு? அது உங்க ரத்தத்தோட பாராமீட்டர்ஸ தற்சமயமா சீர்குலைய வச்சிடுச்சு. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு ஆண்டுகள்ல உங்க ரத்தத்தோட கன்சிஸ்டன்சி லெவலே அது கெட்டு போக வச்சிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி லெவல் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். உங்க ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஆக்சிஜனை கொண்டு போறது இந்த ரத்தம் தான். இந்த ரத்தத்தால கன்சிஸ்டன்சி லெவல் சரியா மெயின்டைன் பண்ணாதனால அதோட pH லெவல் டிஃபர் ஆகி உங்க அங்கங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் சீர்வக ஆக்சிஜன் போகாது. இந்த ஆக்சிஜன் போகாதனால மற்ற பிற தொந்தரவுகள் பின்னாட்களில் வந்து சேரும்.